ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மாநகரை தூய்மையாக வைத்துக்கொள்ள உறுதியேற்று கையெழுத்திட்ட மேயர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் CMCA தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் என் ஊர் என் பெருமை என்ற இயக்கத்தின் சார்பில் தூய்மை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓசூர் மாநகராட்சி மேயர் SA சத்யா, பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்று மாநகரை தூய்மையாக வைத்துக்கொள்ள ஒவ்வொருவரும் உறுதியேற்று கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தனர். முன்னதாக மாநகரை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானவர்கள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனை சார்பில் குப்பைகளை பிரித்து சேகரிக்கும் விதமாக பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு பிளாஸ்டிக் கூடைகள் வழங்கப்பட்டன. பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பொதுமக்களின் பார்வையில் படும்படியாக முக்கிய இடங்களில் அமைத்தனர். இதில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஒவ்வொரு கடைகளுக்கும் விழிப்புணர்வு பதாகையுடன் குப்பை சேகரிக்கும் கூடைகளையும் வழங்கியதுடன் தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரசாரத்தை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் C. ஆனந்தையா, மருத்துவர் அம்பிகா பாரி, 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மல்லிகா தேவராஜ், மாமன்ற உறுப்பினர்கள், தன்னார்வலர் தொண்டு நிறுவன ஊழியர்கள், மருத்துவர்கள், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வை CMCA ஓசூர் துணை மேலாளர் திரு டேவிட் பாக்யசுந்தரம், திட்ட அலுவலர் திரு மாதப்பன், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி பவானி ரமேஷ் மற்றும் திரு பால் டேனியல் ஒருங்கிணைத்து நடத்தினர். நம்மளுக்கு இந்த நிகழ்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஓசூர் மாநகராட்சி மேயர் சத்யா அவர்களை வந்து வருக அப்படின்னு வரவேற்கிறோம். NS மாதேஸ்வரன் சார் சுகாதார குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வார்டு கவுன்சிலர் வந்து தேவராஜ் சார், மல்லிகா தேவராஜ் மேம் அவங்களையும் வருக வரவேற்கிறோம். மல்லிகா பாரி மேம் அவங்கள வந்து வருக வரவேற்கிறோம். ஸோ மீரா ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ நம்ம இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் இது. ஸோ இந்த ஈவெண்ட்ல பார்த்தோம்னா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு
எங்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பையும் நாம் உணர வேண்டும். மாணவ செல்வங்கள் நீங்கள் வந்திருக்கீங்க, வருங்கால தூண்கள், வருங்காலத்துடைய தலைவர்கள், நீங்கள் வருங்காலத்துடைய அந்த சூழலை, சுற்றுச்சூழலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் வருங்காலம் உங்களை நம்பியிருக்கிறது, நாளும் இந்த நகரம் உங்களை நம்பியிருக்கிறது. சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டிய தலையாய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. வளரும் தலைமுறை நீங்கள் அந்த பழக்க வழக்கங்களை, அந்த பண்புகள் இந்த மாணவ பருவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்களை இந்த அரிய பணியில், ஒரு புனிதமான பணியில் ஒரு அர்ப்பணிக்க வேண்டும் என்று உங்களை இந்த முகாமுக்கு, இந்த பணிக்கு அழைத்திருக்கின்றார்கள். எனவே முதலில் இங்கே வருகை தந்திருக்கின்ற சம்பவம் பெருமக்கள் சார்பாக மாணவ செல்வங்களுடைய மீண்டும் மீண்டும் நன்றியை வணக்கம் சொல்லி இந்த நல்ல ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற வீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட சிஎம்சிஏ அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கங்களை நன்றியை சொல்லி நிறைவு செய்ய மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்க வேண்டும். அப்படி நல்லபடியாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக எல்லாரும் அந்த பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகள் கண்டிப்பாக அந்த மாணவர்கள் நீங்கள்லாம் பார்த்து தெருவுகளில் போகும்போது, திருவிழாவில் போகும்போது பின்னாடி பிளாஸ்டிக் கவர் பிடிச்சிட்டு தெருக்குள்ளே போறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்க கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அது உண்டான நம்முடைய மாநகராட்சி நிர்வாகிகளுக்காகவும் நம்முடைய மேயர்களுக்காகவும் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட வேண்டும். அவங்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து இந்த மாநகராட்சி நம்முடைய வீரா மருத்துவமனை மற்றும் சிஎம்சி இணைந்து எனது ஊர் எனது பெருமை என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த பஸ் நிலையத்தில் இருக்கின்ற வியாபார பெருமையாளர்களும் சரி, வருகின்ற பயணிகளாலும் சரி, அனைவரும் பயன்பெறுகின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் இருவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலவே பல நல்ல கருத்துக்களை இங்கே பேசி விடைபெற்றிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஸ்ரீ ஆனந்தையா அவர்களே, சுகாதார குழு தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் என்எஸ் மாதேஸ்வரன் அவர்களே, நம்முடைய அப்பாயின்மெண்ட் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்கே வெங்கடேஷ் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் மல்லிகா தேவராஜ் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாநகராட்சியினுடைய ஒவ்வொரு பணியாளர்களே, ஆய்வாளர்களே மற்றும் அதிகமான பொறியியல் கல்லூரியிலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற மாணவ மாணவர்களே மற்றும் சமூக பஸ் நிலையத்திலே நம்முடைய வீரா மருத்துவமனை மற்றும் சிஎம்சி இணைந்து எனது ஊர் எனது பெருமை என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த பஸ் நிலையத்தில் இருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களுக்கானாலும் சரி, வருகின்ற பயணிகளானாலும் சரி, அனைவரும் பயன்பெறுகின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் இருவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலவே பல நல்ல கருத்துக்களை இங்கே பேசி விடைபெற்றிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஸ்ரீ ஆனந்தையா அவர்களே, சுகாதார குழு தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் என்எஸ் மாதேஸ்வரன் அவர்களே, நம்முடைய அப்பாயின்மெண்ட் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்கே வெங்கடேஷ் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் மல்லிகா தேவராஜ் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாநகராட்சியினுடைய ஒவ்வொரு பணியாளர்களே, ஆய்வாளர்களே மற்றும் அதிகமான பொறியியல் கல்லூரியிலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களே மற்றும் சமூக ஆர்வலர்களே, பத்திரிகை துறை சார்ந்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் உரிதாக்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே நமக்கு மிகவும் நாம் எல்லாம் தினம் தினம் அதாவது பெரிய சவாலாக சந்திக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த குப்பை தான்.
குப்பையும் சுத்தமும் தான் இதை பற்றி தான் நம்ம அதிகம் விவாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நம்முடைய ஒசூரை பொறுத்த வரைக்கும் ஒசூர் எப்படி என்று சொன்னால் ஒரு தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கன்னியாகுமரி காட்சியில் செல்கின்ற ஒரு தேசிய நெடுஞ்சாலை மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு மாநகரம் இன்றைக்கு ஒசூர். ஓசூரில் தமிழகத்திலிருந்து கர்நாடக எல்லைக்குள் செல்கின்றவர்களாலும் சரி, கர்நாடக எல்லையிலிருந்து தமிழகத்திற்குள் நுழைகின்றவர்களாலும் சரி, முதலில் வந்து செல்கின்ற இடம் நம்முடைய ஒசூர் தான். ஆக இந்த ஒசூரை எப்படியாவது ஒரு சுத்தமாக மற்ற மாநகராட்சிகளை விட ஒரு நல்ல மாநகராட்சியாக வைத்திட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் நினைத்து பல்வேறு விதமாக நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட கண்டிப்பாக எங்களால் அனைத்தும் சாதித்திட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் எல்லாம் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே ஒசூரை ஒரு மற்ற மாநகராட்சிகளை விட ஒரு சுத்தமான சுகாதாரமான மாநகராட்சியை ஆக்கிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நீங்கள் எல்லாம் இணைந்து செய்தால்தான் முடியும். ஏனென்று சொன்னால் நம்ம ஒசூரை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் மட்டும் கிடையாது, பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினம் தினம் வந்து செல்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தினமும் வேலைக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் ஒசூர் மாநகரத்திற்கு வந்து செல்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது, ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. ஆக அப்படி இருக்கின்ற போது அந்த வந்து செல்கின்றவர்கள் பஸ் நிலையங்களிலோ ஏதாவது ஒரு பகுதியிலோ வருகிறார்கள். அந்த பகுதியை குப்பைகளை போட்டுவிட்டு அப்படியே செல்கிறார்கள். இந்த குப்பைகளை போடுகிற நேரத்தில் கூட நம்முடைய சுகாதாரத்துறை தலைவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் அவர் இன்றைக்கு பத்திரிகையை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 100 கிலோ அதிகமாக வருகின்ற குப்பையை அந்தந்த நிறுவனம் தான் பொறுப்பு என்பது இது அனைவரும் நாடுகின்ற உண்மை. ஆனால் அதை இங்கே கடைபிடிக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதை பிரித்து தர வேண்டும். மக்கள் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து தருகின்ற பொழுது நம்முடைய பணி எளிதாக இருக்கும். அனைத்து இடங்களிலுமே குப்பை சேகரிக்கப்படும் என்பதை நேரத்தில் சொல்லிக் எதற்காக சொல்லுங்கள் சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இந்த குப்பை வந்து தானாக உருவாகுவதில்லை. அந்த குப்பையை உருவாக்குவதே நாம ஒரு குப்பைக்கு முழு பொறுப்பு நாம இந்த இன்விடேஷன் கிட்ட இருக்கு. இதை நான் பசங்க பிரிஞ்சு போன ஒரு குப்பை இதை போடுகின்ற ஒரு குப்பை எடுக்கின்றவனாக நான் மாறிவிடுகின்றேன். ஆக இதை ஒரு பொறுப்பாக இந்த இன்விடேஷன் சரி, இந்த காய்கறிகளாலும் சரி, இந்த எதுவாலும் சரி, அது பொறுப்பாக குப்பை கட்டில் போடுவதோ அல்லது குப்பம் போடுகின்ற போதுதான் என்னோட பொறுப்பு அந்த இடத்துல முழுமை அடைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள். அதே போல இருக்கின்ற வியாபார பெறக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்களும் உங்களுடைய ஒரு பஸ் நிலையம், நம் மாநகராட்சியுடைய பஸ் நிலையம், உங்களுடைய பஸ் நிலையம் நீங்கள் கடை வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் பொறுப்பாக இருந்து இந்த குப்பைகளை தரப்பிடித்து தாருங்கள். இங்கே இன்றைக்கு நம்முடைய குப்பை தொட்டிகள் எல்லாம் இந்த குப்பை போடுகின்ற நம்முடைய தொட்டிகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வீரா மக்கள் கல்லூரி சார்பாக தரையிறுக்கிறார்கள். அதை நன்கு பயன்படுத்தி இந்த மாநகராட்சியை ஒரு நல்ல மாநகராட்சியாக மாற்றிட நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு இருக்கும். கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து நம்மளுக்காக ஒரு பப்ளிக் ஸ்கூலோட பிரின்சிபல் திருமதி சிந்து அவர்களை வந்து வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்காக அவங்களை ஒரு சின்ன ஒரு வெல்கம் கிஃப்ட் கொடுத்து இந்த நிகழ்வு பார்த்தோம். இந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து துவங்க இருக்கிறோம். இந்த நிகழ்வை நம்ம எப்படி துவங்க போறோம் அப்படின்னா, இங்க ஒரு வந்து சைன் போர்டு ஒன்று வச்சிருக்கோம். அதுல நம்ம எல்லாருமே சைன் பண்ணி இந்த நிகழ்வை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஎம்சி சார்பாக வந்து எண்ணூர் எண் பெருமையை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கை பிளே பண்ணிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். அதை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சைன் பண்ணி, நம்ம மேயர் அவர்கள் முதல் சைன் பண்ணி, எல்லாருமே வந்திருக்க விருந்தினர்கள் சைன் பண்ணி நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அசம்பிள் ஆகுங்கப்பா. நம்ம எல்லாருமே வந்து சைன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறோம். ப்ளூ கலர் ஒன்று, கிரீன் கலர் ஒன்று நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வர முடியல அப்படின்னா கூட நம்மளோட எக்ஸ்-எம்எல்ஏ திரு மனோகரன் சார் அவர்கள் நம்ம சிஎம்சி ஈவெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட் பற்றி சொன்ன உடனேவே அவர் முழுக்க நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அவரால் இன்னைக்கு கலந்துக்க முடியல. பட் நம்ம சிஎம்சி டீம் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நம்ம கைத்தட்டல் மூலமாகவும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளோட மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக இன்னைக்கு இந்த துணி பைகளை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கேப், ஸோ அதுவும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்கள
பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா கேளுங்க. கும்பகம் கலந்து ஒன்னா சேர்ந்தா ஊரே ஆளுங்க, எங்க கடமைங்க. விஷயமா எனக்கு படுறது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் லைஃப்லேருந்து கிளென்லினஸ் வந்து ஒரு கரிக்குலத்தில் ஒரு பார்ட்டாக சிபிஎஸ்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ கிளென்லினஸ் சொல்லியாச்சுன்னா ஒரு ஹெல்த்தி பாடிக்கு தேவையானதே ஒரு கிளென்லினஸான ஒரு என்விரான்மெண்ட் தான். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் ஆக்சுவலி த மோட்டோ அண்ட் த மோட்டிவ் ஃபார் அ க்ளீன் சொசைட்டி. அண்ட் தேங்க்யூ சிஎம்சிஏ இனிஷியேட்டிவ்ஸ், ஆல் த டெலிகேட்ஸ். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்றோம், ஜஸ்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க.